ராஜலட்சுமி மாதாஜி என்ன சொல்றாங்கன்னா, ஐ அம் கெட்டிங் ஒன்லி அவன் ஸ்பாட்லைட் பண்ணிருக்கிறதுனால அப்படி வரும் மாதாஜி. ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. அத்தியாயம் 11 விஸ்வரூப சந்தர்ஷன யோகம், பிரபஞ்ச வடிவம். இந்த 11th சாப்டருக்கு வருகை வந்திருக்கிற கிருஷ்ண பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த சாப்டர்ல பகவான் நம்மளுக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்த இஸ்கான் பெங்களூருக்கு நம்முடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து விட்டு இந்த செஷனுக்கு செல்லலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண பிரபு. அத்தியாயம் 10. நேற்று என்ன சாப்டர் பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விபூதி யோகம் அப்படிங்கிறது அவருடைய பவர்ஸ், அதை பத்தி நம்ம பார்த்தோம். கிருஷ்ணர் அறியப்படாதவர், சோ அவரை யாராலுமே அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய அந்தரங்க சக்தி மட்டுமே அவரை அறிய முடியும் அப்படின்னு பார்த்தோம். அவர் அனைத்திற்கும் ஆதாரமானவர். நமீது சுரகனா, ஒரு எல்லா அண்டங்களும் பிரபஞ்சங்களும் எல்லாமே ஒரு முத்துக்கோட்டான் போலே அந்த முத்து மாலையிலே ஆதாரமாக கொண்டு விளங்குகிறது. எப்பாச்சும் ஒரு முத்து மாலை எப்படி நம்ம கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே 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 பிரபு, தேங்க்யூ. முத்து மாலை நம்ம எப்பாச்சும் அழுந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முத்து மாலை எல்லாம் சதறி போயிடும். அந்த மாதிரிதான் நம்ம அண்டங்களும் பிரபஞ்சங்களும் தடுமாறிவிடும். ஆனா அந்த மாதிரி என்னைக்குமே அவர் நடக்க விட்டதில்லை. சோ அப்படி அவர் தன்னுடைய இயற்கையை ரொம்ப பர்ஃபெக்டா வச்சிருக்கிறார். தூய பக்தி என்பது பகவத்கீதையின் சாராம்சம். மச்சித்தா மத்கத பிராணா. சோ பக்தி செய்வது எப்படி அப்படிங்கிறத பகவத்கீதையை படிக்கிறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தூய பக்தி அப்படிங்கறத பகவத்கீதை ரொம்ப நல்லா விளக்குகிறது. அர்ஜுனன் கிருஷ்ணரின் உச்ச நிலையை ஏற்றுக்கொள்கிறான். சோ முதல்ல ஃப்ரெண்டா இருந்து அப்புறமா குருவா ஏத்துக்கிட்டு இப்ப சர்வமும் நீயே அப்படின்னு பகவான் முழுமுதற் கடவுளாக அவரை ஏற்றுக்கொள்கிறார். சோ அடுத்தது பகவான் கிருஷ்ணர் தனது விபூதிகளை விவரிக்கிறார். அவருடைய பவர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு அர்ஜுனருக்கு விவரிக்கிறார். விவரித்துட்டு என்ன சொல்றார், இது என்னுடைய சிறு குறிதான், ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் விவரிக்க முடியாது, அது அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை நேற்று நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இந்த அத்தியாயத்துல அர்ஜுனர் தனது யூனிவர்சல் வடிவத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் கோருகிறார். சோ 1-4 வரைக்கும் பகவான் கிட்ட அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டும்படி பகவானிடம் வேண்டுகிறார். திருஷ்டும் இச்சாமி தே ரூபம். சோ இதுதான் முக்கியமான சொல். பகவான் கிருஷ்ணர் தனது உலகளாவிய வடிவத்தை விவரிக்கிறார். ஃபர்ஸ்ட் காட்டுறதுக்கு முன்னாடி அதை பத்தி விவரிக்கிறார். அது 5-8 ஸ்லோகம் வரைக்கும். பகூனி அதிர்ஷ்ட பூர்வாணி அப்படிங்கிறது முக்கியமான சொல். யூனிவர்சல் வடிவத்தில் அர்ஜுனனின் பார்வை. சோ அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கிறார். அங்க என்னென்னலாம் தெரியுது அப்படிங்கிறத பார்த்து அவர் நிலை தடுமாறி விடுகிறார். 9-14 வரைக்கும் அநேக பூத தர்சனம். சோ என்னென்னமோ தெரியுது அந்த தர்சனத்துல, அதையெல்லாம் பார்த்து அர்ஜுனர் பயந்து விடுகிறார். அர்ஜுனர் யூனிவர்சல் வடிவத்தின் அனுபவம், அந்த வடிவத்தை பார்த்ததினாலே அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது 15-31 வரைக்கும் இருக்கின்ற ஸ்லோகம். திருதீன விந்தாமி ஷமாக்ஷா விஷ்ணு அப்படிங்கிறது முக்கியமான சொல். கிருஷ்ணரின் பதில் அதற்கு அந்த விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சிட்டு பகவான் அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவானுடைய பதில்கள் என்னென்ன அப்படிங்கிறது 2 ஸ்லோகம் 32-34 வரைக்கும். கலோமிஸ்மி லோகாட்சிய பிரபத்தோ அப்படிங்கிறது முக்கியமான சொல். அர்ஜுனனின் ஜபங்கள்,
அந்த யூனிவர்சல் வடிவத்தை பார்த்துட்டு, விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு பயந்து போய் நடுங்கி அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அது 35 46 வரைக்கும். சாகத்ததம் பீத பீதா பிரணாம்யா. கிருஷ்ணரை பார்க்க தூய பக்தி தேவை. அவரை பார்ப்பதற்கு நம்முடைய புலன்களால், நம்முடைய சாதாரண இந்த புலன்களால் முடியாது. அப்போ தூய பக்தி தேவை. பக்தியாது அனன்யா சத்யா. சோ அனன்ய பக்தி செய்தால் மட்டுமே, அதுவும் அவருடைய கருணை இருந்தால் மட்டுமே நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது நம்ம இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மத்தது படிங்க. அந்த ஸ்டார்டிங் ஸ்லோகம் வாசி. நான் இந்த நாய்ஸ் அவங்க கிட்ட இருந்து தான் வருது பிரபு. எஸ் மாதாஜி. श्री कृष्ण ओम श्री कृष्ण परमात्मने नमः। श्रीमद् भगवद गीता अथ एकादशोऽध्यायः विश्वरूप दर्शन योगः। अर्जुन उवाच मदनुग्राह्य परमं गुह्य मध्यात्म संहितं यक्त्वयोक्तं वचस्तेन मोहोऽयं विगतो मम। हरे कृष्ण. அர்ஜுனர் கூறினார், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளேர். தங்களது இத்தகு அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனக்கு மயக்கம் தெளிந்து விட்டது அப்படிங்கிறாரு. சோ ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய ரகசியங்கள் இல்லைங்களா, கல்விக்கு அரசன் யார் அப்படிங்கிறதுல இருந்து எப்படி பக்தி செய்யணும் அப்படின்னு எல்லா ஆன்மீக ரகசியங்களையும் எனக்கு அன்போடு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய பெருமைகளை எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. சோ இந்த அறிவுரைகளை கேட்டதால் எனக்கு மயக்கம் தெளிந்து விட்டது அப்படிங்கிறாரு. பகவான் யார் அப்படிங்கிறது அர்ஜுனர் தெரிந்து கொண்டு விட்டார். பெருமைகளை உங்களுடைய பெருமைகளை காதார கேட்டேன் அப்படின்னு சொல்றார். சோ அந்த பெருமைகளை கேட்டதுனாலே, உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதனாலே என்னுடைய மயக்கம் இப்போது தெளிந்து நான் ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறேன். அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உம்மிடமிருந்து ஆன்மீக விஷயங்கள் பற்றிய அறிவுரையை கேட்டு தெளிவடைந்து கொண்டதால் இனிமேல் அவரை நண்பராக பார்க்க மாட்டார், குருவாகவும் பார்க்க மாட்டார். முழுமுதற் கடவுளாக மட்டும்தான் அவர்தான் ஆதி மூலம் என்பதை அறிந்து கொண்டு இனிமேல் பகவான் மீது பக்தி செய்ய ஆரம்பிக்கிறார். ஆல்ரெடி அவருக்கு பக்தி இருக்குது, அவருடைய மயக்கம் இப்போது தெளிந்து விட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. அடுத்து 2, 3 ரெண்டும் வாசிச்சுங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. பவாப்யயௌ ஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரஷோ மயா வத்த கமல பத்ராக்ஷ மாஹாத்ம்யம் அபி சாவ்யயம் ஏவம் ஏதத் யதா தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர திருஷ்டும் இச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. ஹரே கிருஷ்ண. தாமரை கண்களை உடையவரே, கமலபத்ராட்ச அப்படிங்கிறாரு. அர்ஜுனர் பகவானை பார்த்து கமலபத்ராட்ச அப்படிங்கிறாரு. கமலம் தாமரை போன்ற கண்களை உடையவரே, காது வரைக்கும் நீண்டு அந்த பெட்டல் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி நீளமா இருக்கும். ஒரு தாமரையோட எதிர் வச்சிட்டோம்னா மென்மையாக, அந்த மாதிரி கமலபத்ராட்ச தாமரை கண்களை உடையவரே, ஒவ்வொரு உயிர்வாழியின் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உம்மிடமிருந்து விரிவாக கேட்ட நான் தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன். சோ உங்களுடைய பெருமைகளை பற்றியெல்லாம் நான் தெரிந்து கொண்டு விட்டேன். ஒவ்வொரு ஜட உலகங்களும் சரி, மற்ற பிரபஞ்சங்களும் சரி, எவ்வாறு உம்மிடமிருந்து தோன்றுகின்றன, எவ்வாறு உம்மிடமே ஐக்கியமாகின்றன அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நான் இப்போ தெளிவாக தெளிவடைந்து விட்டேன். சோ இந்த அழிவற்ற பெருமைகளை எல்லாம் நான் உணர்ந்து கொண்டு விட்டேன் அப்படிங்கிறாரு. சோ இதுக்கு முன்னாடி ஒரு அத்தியாயத்துல அகம் கிருஷ்ணஸ்ய ஜகத பிரபவ பிரளயஸ்ததா அப்படின்னு பகவான் சொன்னாரு. பகவான் கிட்ட அர்ஜுனர் சொன்னாரு, அதாவது அனைத்து பௌதீக தோற்றம் அந்த மறைவின் மூலமும் நானே அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இங்க அவர் சொல்றாரு, நீங்களே சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்துல, உத்தம புருஷரே, உன்னத உருவே, தாங்கள் தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காண்கின்றேன் என்ற போதிலும் தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி இந்த பிரபஞ்ச தோட்டத்திற்குள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் என்பதை நான் காண விரும்புகிறேன். உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலாக உள்ளேன் அப்படிங்கிறாரு.
சோ ஏன் இவர் ஐஸ்வர்ய ரூபத்தை காண ஆவலாக இருக்கிறார் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இங்க உத்தம புருஷரே, உன்னத உருவே, உங்களுடைய உண்மை நிலையை காண்கின்றேன். அதாவது சங்கு சக்கர கதா பத்மத்தோடையும் நான் பாக்குறேன். உங்களை அந்த சாமசுந்தர ரூபம், உண்மையான ரூபம் அதுல பார்த்திருக்கிறேன். அதுலயே எனக்கு ரொம்ப திருப்தி. நான் எனக்கு மறுபடியும் அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் அர்ஜுனருக்கு கிடையாது. ஆனாலும் ஏன் கேட்கிறார்? பிரபஞ்ச தோட்டத்துக்குள் நாங்கள் எவ்வாறு புகுந்துள்ளீர்? நான் எல்லாத்துலயும் நான் நிறைஞ்சிருக்கிறேன், நான் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அது எவ்வாறு உட்புகுந்து இருக்கிறீங்க? அந்த தோற்றத்தை, அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை நான் காண ஆவலாக உள்ளேன் அப்படிங்கிறாரு. ஏன் கேட்கிறார் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வர்ற மக்கள் இந்த கொஸ்டினை கேட்பாங்க. இவரை நான் எப்படி நம்புவது? பகவானாக நான் எப்படி நம்புவது? இப்போ அர்ஜுனர் தெளிவடைந்த மாதிரி நம்மளும் தெளிவடையணும் அப்படிங்கிறதுக்காகவே இத அவர் அந்த கொஸ்டினை விஸ்வரூப தரிசனத்தை காட்ட சொல்லி வேண்டுகிறார். பிற்காலத்தில் வருகின்ற மக்களின் சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காக. ஏன்னா பிற்காலத்துல நான் தான் கடவுள், நான் தான் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்பதான் அது நம்ம நேர்லயே பார்த்துட்டோம் இல்லைங்களா? எத்தனையோ பேர் நான் தான் கல்கி அவதாரம்னு வந்தாங்க, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. சோ இந்த மாதிரி மக்கள் கிட்ட மக்கள் அந்த மாதிரி போலியானவர்களிடம் ஏமாந்து விடக்கூடாது அம்மக்கள் அப்படிங்கிறதுக்காகவே அர்ஜுனர் அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்ட சொல்லி வேண்டுகிறார். சோ இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. அப்படி கேட்கும்போது நான் தான் கடவுள் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு வந்தா அவங்க கிட்ட நம்ம தைரியமா என்ன கேட்கலாம்? எங்க உங்க விஸ்வரூப தரிசனத்தை காட்டுங்க, கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்க சாயம் வெளுத்து போயிடும். சோ அதற்காகவே மக்களை ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவே அர்ஜுனர் கிருஷ்ணரிடம் இந்த மாதிரி வேண்டுகிறார். அதுவும் எப்படி வேண்டுகிறார் அப்படின்னு பின்னாடி வரப்போற ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம். அடுத்தது 2 ஸ்லோகம் படிச்சிருவோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவரு அன்மியூட் பண்ணல மாதாஜி, அதனால என்னால படிக்க முடியல. பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருதஸ்ததா பஹூன்யத்ருஷ்ட பூர்வாணி பஷ்யாச்சர்யாணி பாரத. 6-7 படிக்கிறீங்க? 6-9 படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிறேன் மாதாஜி. சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாச பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இங்க 5வது ஸ்லோகம் இல்ல, 5வது ஸ்லோகத்தினுடைய கருத்து நான் சொல்லிடுறேன். 5வது ஸ்லோகத்தின் கருத்து என்ன அப்படின்னா, பகவானை 4-5 பகவானை நம்முடைய ஜடப்புலன்களால் நம்ம பார்க்கவோ அவரை பற்றி கேட்கவோ அறிந்து கொள்ளவோ நம்மளால முடியாது. அப்போ பக்தி தொண்டில் ஈடுபட்டால் மட்டுமே, பகவான் கருணை இருந்தால் மட்டுமே நம்மால் அவரை பார்க்க முடியும். சோ பிறருடைய உருவங்களை போல இந்த உருவம் இந்த அவதார உருவங்கள் எல்லாம் நம்ம ஆன்மீக வழியிலே தோன்றுச்சு இல்லைங்களா? அவருடைய மற்ற அவதாரங்கள் எல்லாருமே, சங்கர்ஷனாகட்டும், அனிருத்தராகட்டும், பலராமராகட்டும், விஷ்ணுவாகட்டும். ஆனால் இந்த விஸ்வரூபம் மட்டும் இங்கே பூமியிலே தோன்றுகிறது, இந்த பூலோகத்திலே தோன்றுகிறது. சோ இது உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. அதனாலதான் நான் இந்த ஸ்லோகத்தை நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். சோ இந்த தோற்றம் எங்கே தெரிந்தது? ஓ இருக்கா பிரபு? இருக்கு. நீங்க அப்போ நான் தான் டபுளா இட்ஸ் ஆல் ரைட். மாதாஜி இத படிக்கிறீங்களா? நீங்க படிச்சிருங்க மாதாஜி. உங்களை மியூட் பண்றதுல பிரச்சனை இல்ல, ஏதோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு மாதாஜி. நீங்க இயர்போன் ஏதாவது போட்டிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இயர்போன் ஏதாவது போட்டிருந்தா அதை நீங்க எடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் போன் பக்கத்துல வச்சுட்டு வாசிங்க மாதாஜி. இயர்போன்லாம் எதுவுமே இல்ல மாதாஜி.
இல்லையா? ஆனா நாய்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, அதனாலதான் உங்களை மியூட் பண்றாரு அவரு. ஓகே, 4, 5 படிங்க மாதாஜி. ஓகே. மன்யசே யதி தச்சக்யம் மயா திருஷ்டும் இதி பிரபோ யோகேஸ்வர ததோ மேத்வம் துர்ஷயாத்மானம் அவ்யயம். ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷः நானாவிதானி திவ்யானி நானா வர்ணாக்ருதீனி ச. ஹரே கிருஷ்ணா. உமது விஸ்வரூப தரிசனத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தார். எம்பெருமானே, எல்லா யோக சக்திகளின் இறைவனே, அந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டியருளும். எவ்வளவு பணிவா கேட்கிறார் அப்படின்னு பாருங்களேன். இந்த பணிவுதான் நம்மை பக்தி சேவையிலே ஈடுபடுத்தும், ஆன்மீகத்திலே நம்மை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லும். ஒரு புல்லை விட பணிவாகவும் ஒரு மரத்தை விட பொறுமையாகவும் நாம் இருக்க வேண்டும். புல்ல நம்ம மிதிச்சுட்டு தான் நடந்து போவோம் இல்லைங்களா? சிஷ்டாஸ்தகத்துல ஒரு ஸ்லோகம் வருகிறது, சைத்தன்ய மகாபிரபு இயற்றினது. அவர் 8 ஸ்லோகம் தான் எழுதியிருக்கிறாரு. அதுல இந்த மாதிரி இருக்கிறது. சோ ஒரு நிமிஷம். சிஷ்டாஷ்டகத்துல 8 ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்லுவார், புல்லை விட பணிவாகவும் மரத்தை விட பொறுமையாகவும். மரம் யார் என்ன பண்ணினாலும் சரி, வெட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் அது பொறுமையாதான் இருக்கும். புல்ல நம்ம மிதிச்சுட்டு போனாலும் சரி, அது பேசாம தான் இருக்கும். அந்த மாதிரி பொறுமையாக இருக்க வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்வார். சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார். அந்த மாதிரிதான் இங்கேயும் இவர் இவ்வளவு பணிவா கேட்கிறார். சோ உங்களுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு அந்த தரிசனத்தை காட்டி அருளுங்கள், விஸ்வரூப தரிசனத்தை காட்டுங்கள் அப்படின்னு இங்க கேட்கிறார். 5வது ஸ்லோகத்துல புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிதாவின் மகனே, எனதன்பு அர்ஜுனா, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல வகையான திவ்ய ரூபத்தினை, எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக. சோ இப்ப அதை பத்தி அவரே விவரிச்சு சொல்றார் பகவான். இப்போ அங்க பல விதமான பலதரப்பட்ட வடிவங்கள் எல்லாம் தெரியும், அது பல நிறத்தோடு தெரியும் அப்படின்னு அந்த ரூபத்தை நீ பார்ப்பதற்கு நீ தயாராகிக்கொள் அப்படின்னு இந்த 5வது ஸ்லோகத்துல சொல்றார். அப்போ இன்னொரு ஸ்லோகத்துல என்ன நான் சொன்னேன்னா, பகவானை நம்முடைய ஜடப்புலன்களால் பார்க்க முடியாது. பகவானுடைய கருணை இருந்தால் மட்டுமே, அந்த திருஷ்டியை கொடுத்தால் மட்டுமே, அந்த விஸ்வரூபத்தை காண்பதற்குரிய சக்தியை பகவான் தந்ததினால்தான் அர்ஜுனர்னால விஸ்வரூபத்தை பார்க்க முடிந்தது. இல்லைன்னா அவருடைய தரிசனத்தை பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது ஆன்மீக வெளியில் நடந்தது கிடையாது, பௌதீக வெளியில் நடந்தது அப்படிங்கிறதும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த அடுத்தது பிரபு 6வது. பக்தர் மாதாஜி படிங்க, இன்னொரு தடவை படிக்கிறதுல தப்பு இல்லை, படிங்க. பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருதஸ்ததா பஹூன்யத்ருஷ்ட பூர்வாணி பஷ்யாச்சர்யாணி பாரத. சஞ்சய உவாச்ச ஏவம் முக்தோ ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹ தர்ஷயாமாச பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. பரதர்களில் சிறந்தவனே, ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே பார் அப்படிங்கிறாரு பகவான். அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறார். அந்த குருட்சேத்திர போர்க்களத்திலே அவர் எப்படி வளர்ந்து கொண்டே போகிறார், அதை உங்களுடைய பெருமைகளை காதார கேட்டு விட்டேன், அதை ஒரு முறை காண வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே பகவானுடைய ரூபம் அந்த குருட்சேத்திர போர்க்களத்திலே அப்படி வளர்ந்து கொண்டே போகிறது. மேகங்களை தாண்டி போகிறது, கிரகங்களை தாண்டி போகிறது. சோ இந்த மாதிரி தாண்டி வளர்ந்து கொண்டே செல்கிறது. அப்போ கடல்கள் எல்லாம் அவருடைய கால் முட்டிக்கு வந்துருச்சு.
எல்லா கடல்களையும் வந்து அவர் கால் முட்டியிலேயே வந்து அளந்து விட்டார். பறவைகள் எல்லாம் அந்த மேகங்கள் எல்லாம் வந்து இங்க நிக்குது, அந்த கால் பக்கத்துல பறவைகள் எல்லாம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது, பறந்து கொண்டிருக்கிறது. மார்பகத்துக்கிட்ட எல்லா கிரகங்களும் வந்து நிக்கிறது. சோ இடுப்பு கிட்ட வந்து மலைகள் எல்லாம் அவ்வளோ ஹைட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். அவருடைய இடுப்பை பார்த்தா மலை மேல இருக்குது. சோ 1000 தலைகளோடு இருக்கிறார் அவர். அவர் வந்து 1000 தலைகள் வந்து தென்படுகிறது. சோ இந்த மாதிரி வளர்ந்து கொண்டே போகிறார். போகும்போது 1000 தலைகள் தெரிகிறது. அதுல வந்து ஒரு தலை சிவன், ஒரு தலை பிள்ளையார், ஒரு தலை தேவர்கள், இப்படி நிறைய பேர். ஒரு தலையிலிருந்து நெருப்பு வருது, நிறைய மிருகங்கள், பறவைகள் எல்லாமே வந்து அங்க வந்து அந்த 1000 தலைகள்ல ஒவ்வொன்றுமாக தெரிய ஆரம்பிக்கிறது. சோ இந்த மாதிரி 1000 தலைகள் வெளியில வந்து அந்த எப்படி இருக்கிறது அப்படின்னா, எப்படி வந்து ஒரு சுரகணா அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, முத்து மாலைகள் எப்படி வந்து கோர்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியாக 1000 தலைகள்ல வந்து அத்தனை ரூபங்களும் வந்து தெரிகின்றது. சோ அத பார்த்த உடனே வந்து அர்ஜுனர் வந்து பயந்து விட்டார். அவருடைய தழுதழுக்க, பகவானே போதும், எனக்கு உங்களுடைய ரூபத்தை பார்த்தது போதும் அப்படின்னு அவர் வந்து, ஏன்னா அந்த மாலைகள்ல வந்து அந்த அவருடைய கழுத்திலே வந்து பலவிதமான மாலைகள் தொங்குகிறது. அதுல வந்து நிறைய நவரத்தினங்கள் கொண்ட மாலைகள், மலர் மாலைகள், நிறைய அந்த என்ன சொல்றது, பர்ஃபியூம்னு சொல்லுவாங்களே, அந்த விண்வெளியிலே இருக்கின்ற அந்த நறுமணங்கள் எல்லாம் பூசப்பட்டு பட்டாடைகளோடு பயங்கரமான உருவம் அது. எல்லாருமே அண்டமே நடுங்குகிறது. ஏதோ நகரப் போகிறது, ஒரு பெருசா ஒன்ன பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பயம் வருமோ அந்த மாதிரி. பார்க்க முடியலன்னா கூட எல்லா ஜீவராசிகளும் ஏதோ நடக்க போகிறது. தேவர்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுகிறார்கள். சோ எல்லாருமே வந்து பயந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து அர்ஜுனன் காண்கிறார். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், அவர்கிட்ட வசுக்கள், ஆதித்யர்கள் தெரிகிறார்கள், ருத்ரர்கள் தெரிகிறார்கள், அஸ்வினி குமாரர்கள் தெரிகிறார்கள். அந்த 1000 தலைகளிலே தேவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். சோ நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் அங்கே தெரிகிறது. அடுத்த ஸ்லோகத்துல சஞ்சயன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த, ஏன்னா அவருக்கு தூரதிருஷ்டி அப்படிங்கிற பார்வை இருக்குது இல்லைங்களா சக்தி. அதன் மூலமாக இங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வந்து திருதராஷ்டிரருக்கு வந்து எடுத்து சொல்றார். பின்னர் எல்லா யோக சக்திகளும் இணைவனான விளங்கும் முழுமுதற் கடவுள் தமது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார். இப்ப வந்து காமிச்சிட்டார். இப்ப நம்ம காமிச்சதை நம்ம வந்து விளக்கிட்டோம். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது மாதாஜி பிரபு 10 and 11 நினைக்கிறேன். எஸ், படிங்க. அநேக வக்ர நயனம் அநேகாத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் திவ்யாநேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்ய கந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அந்த விஸ்வரூபத்திலே என்ன பார்க்கிறார் அப்படின்னா, அநேக கண்கள் தெரிகிறது, நிறைய வாய்கள் தெரிகிறது, நிறைய தரிசனங்களை பார்க்கிறார் அர்ஜுனர். அப்போ நிறைய ஆபரணங்களால் வந்து அவர் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அந்த ரூபம். சோ நிறைய ஆயுதங்களை வேற தாங்கி இருக்கிறது. நிறைய பாம்புகள் எல்லாம் அங்கே பார்க்கிறார். தெய்வீகமான மாலைகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். நிறைய பட்டு பீதாம்பரத்தினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். நிறைய வாசனை பொருள்கள் எல்லாம் பூசப்பட்டு ஒரு தெய்வீக மனம் கமல்கிறது அந்த இடத்துல. சோ இந்த மாதிரி பிரகாசமாக எல்லையற்றதுமாக எல்லாமா பரவி இருக்கிறார். நம்ம போய் நின்னு பார்த்தோம்னா, ஒரு உயரமான இடத்துல நின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆகாயம் தெரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி எங்க திரும்பி பார்த்தாலும் இவருடைய உருவமே நிறைந்திருக்கிறது அப்படின்னு இங்க வந்து அர்ஜுனர் வந்து பார்த்ததை வந்து இங்க வந்து நம்மளுக்கு சொல்கிறார். இறைவனது கைகள், வாய்கள், கால்கள் இவற்றுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. அந்த தோற்றம் அகிலமெங்கும் விரிந்து பறந்து கிடக்கிறது. பகவானுடைய கருணை இருந்தால் மட்டுமே இந்த காட்சியை அவர்னால காண முடிந்தது அப்படின்னு இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இப்போ 12 दिवि सूर्य सहस्रस्य भवेत् युगपत् उत्थिता यदि भासत् ऋषि सा स्यात् भासस्तस्य महात्मनः तत्रैकस्तं जगत्कृत्स्नं प्रभवि भक्तमनेकता अपश्यद्देव देवस्य शरीरे पाण्डवस्तथा. हरे कृष्ण.
ஆகாயத்தில் பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் உதயமானால் அந்த பரமபுருஷருடைய விஸ்வரூப ஜோதிக்கு ஒரு வேளை சமமாகலாம். சோ அவர்கிட்ட இருந்து வர்ற அந்த எஃப்ளூஜன்ஸ், அந்த பிரம்ம ஜோதி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கண்களை எல்லாம் கூசுகிறது. நம்மளால ஒரு சூரியனுடைய உதயத்தையே கொஞ்ச நேரம் நின்று நம்மளால பார்க்க முடியாது இல்லைங்களா? கொஞ்சம் நல்ல பிரைட்டா வந்ததுக்கு அப்புறம் நம்மளால பார்க்க முடியாது, நம்ம கண்கள் எல்லாம் சுருங்கி விடும். இப்போ இவர்கிட்ட இருந்து வெளிப்படுகின்ற ஜோதி எப்படி இருக்குதுன்னா, பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் தோன்றினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த விஸ்வரூப தரிசனத்திற்கு அந்த பிரம்ம ஜோதி வந்து அப்படி ஒளி ஊட்டுகிறது. ஒருவேளை சமமாகலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பிரம்ம ஜோதிக்கு பல்லாயிரக்கணக்கான சூரியன்களுடைய ஒளி ஒருவேளை சமமாகலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்த ஸ்லோகத்துல அந்த சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களை எல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது. நம்ம இங்கிருந்து கான்டினென்ட்ஸ பார்க்கணும்னா நம்ம டிராவல் பண்ணி போய் தான் இன்னொரு கான்டினென்ட்டுக்கு போகணும் இல்லைங்களா? ஆனா இங்க வந்து எல்லா அண்டங்களும் பிரபஞ்சங்களும் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து பகவானுடைய அந்த விஸ்வரூப தரிசனத்திலேயே வந்து எல்லாத்தையுமே பார்க்கிறாரு. பிரிந்திருந்த எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து ஐக்கியமாகி இருக்கிறது. அதுதான் வந்து இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லுகிறது. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. 14. ददस विस्मयाविष्टो हृष्ट रोमा धनञ्जयः प्रणम्य शिरसा देवं कृताञ्जलिरभाषत. हरे कृष्ण. பின்னர் வியப்பினாலும் குழப்பத்தினாலும் மூழ்கிய அர்ஜுனன் பார்த்த உடனே எவ்வளவு பெரிய உருவம், பார்க்கவே முடியல, அவ்வளவு பெருசா வளர்ந்துட்டே இருக்கு. அந்த உருவத்துல எல்லாவற்றையுமே பார்க்கிறார். கடல், மலை எல்லாமே பார்க்கிறார். சோ அந்த உருவத்தை பார்த்த உடனே ரொம்ப வியப்பு, ஆச்சரியமும் ஏற்படுகிறது, குழப்பமும் ஏற்படுகிறது. சோ நம்ம கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்தவரா இவர், ஃப்ரெண்டா நடந்துட்டவரா இவர், நமக்கு வந்து நிறைய அறிவுரைகள் சொன்ன குருவா இவர், முழுமுதற் கடவுளா இவர், அந்த உருவமா இந்த உருவம் ரெண்டுமே சேர்ந்தானா அப்படின்னு ஒரே வியப்பும் குழப்பமுமாக மூழ்கி விட்டார் அர்ஜுனர். சோ அவருடைய கூஸ்பம்ஸ், அந்த மயிரெல்லாம் பூச்செறிகிறது. அவருடைய தன்னுடைய தலையை தாழ்த்தி பகவானை வணங்கியபடி தன்னுடைய பிரார்த்தனைகளை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நம்ம பார்க்கிறோம். அடுத்து 15-16 ஒன்னா படிச்சிருக்கணும். ஓகே மாதாஜி. அர்ஜுன உவாச்ச பஷ்யாமி தேவான்ஸ்தவ தேவதேஹே சர்வான்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ருஷீன்ஸ சர்வான் முருகான்ஷ திவ்யான் அநேக பாஹூதரவக்த்ர நேத்ரம் பஷ்யாமி த்வாம் சர்வதோணந்தரூபம் நாந்தம் ந மத்யம் ந குணஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் கூறினான், எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கிறேன். சோ எல்லா தேவர்களும் 30 கோடி தேவர்களும் அந்த உடலிலே இருக்கிறார்கள். எல்லா உயிரினங்களுமே அதிலே தெரிகிறது. சோ எல்லாமே உங்க உடம்புல ஐக்கியமாக இருக்கிறாங்க. தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவனும் தெரிகிறார், சிவபெருமானும் தெரிகிறார், ரிஷிகள் எல்லாம் தெரிகிறார்கள், நாகங்கள் எல்லாம் தெரிகிறது, அனந்த சேஷன், வாசுகி அப்படின்னு நிறைய பாம்புகள் இருக்காங்க இல்லைங்களா? எல்லாரையுமே நான் உங்களுடைய உடம்பிலே பார்க்கிறேன், உங்களுடைய இந்த ரூபத்திலே, இந்த உருவத்திலே நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. உலகத்தின் இறைவனே, விஸ்வரூபமே, நான் உமது உடலில் பற்பல கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் எல்லையற்று எங்கும் பரவி இருப்பதை காண்கின்றேன். உண்மையில் நான் ஆதியையோ நடுவையோ முடிவையோ காணவில்லை. அவர்கிட்ட வந்து எக்கச்சக்கமான கைகள், நிறைய கைகள் தெரிகிறது, வாய்கள் தெரிகிறது, கண்கள் தெரிகிறது, வயிறு தெரிகிறது, எல்லாமே பரவி இருக்குது. அப்போ அதனுடைய எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு, அந்த நடுப்பகுதி எங்க இருக்கு, அது எங்க எண்ட் ஆகுது அப்படின்னு வந்து அவர்னால வந்து பார்க்க முடியவில்லை. ஏன்னா அது அண்டங்களை எல்லாம் தாண்டி எங்கேயோ சென்று விட்டது அந்த உருவம் இல்லைங்களா? அதனால அவர்னால வந்து ஸ்டார்டிங்கையும் பார்க்க முடியல, நடுவுலையும் பார்க்க முடியல, எண்டையும் பார்க்க முடியல அப்படின்னு இந்த ஸ்லோகம் விவரிக்கிறது. அடுத்தது
மாதாஜி 17, 18, 20, 21 நாலுமே படிச்சிருவோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி இருக்கீங்களா? இருக்கேன் மாதாஜி. 20 இல்ல 17, 18, 20, 21, 19. ஓகே மாதாஜி. கேக்குதா மாதாஜி என் வாய்ஸ்? கேக்குது. கிரீடினம் கதினம் சக்ரினம் ச தேஜோ ராஷிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீஷ்யம் சமந்தாத் தீப்தானலார்காத் யுதிமப்ரமேயம் த்வம் அக்ஷரம் பரமம் வேதி தவ்யம் த்வம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் த்வம் அவ்யய சாஸ்வத தர்ம கோப்தா சனாதனஸ்த்வம் புருஷோ மதோ மே அநாதி மத்யாந்தம் அனந்த வீரியம் அனந்த பாஹும் சசி சூரிய நேத்ரம் பஷ்யாமி த்வாம் தீப்தஹுதாஷவக்த்ரம் ஸ்வதேஜசா விஸ்வம் இதம் தபந்தம். மாதாஜி 20யும் 21 படிங்க. 19. ஓகே மாதாஜி. தியாவா பிருதிவ்யோரிதம் அந்தரம் ஹி வியாப்தம் த்வயைகேன திசश्च சர்வாः திருஷ்ட்வாத்பூதம் ரூபம் உக்ரம் தவேதம் லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன் அமீஹி த்வாம் சுரசங்கா விஷந்தி கேச்சித் பீதா பிராஞ்சலயோ கிரணந்தி ஸ்வஸ்தித்யுக்த்வா மஹர்ஷி சித்த சங்காஹ ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபி புஷ்கலாபிஹி. ஹரே கிருஷ்ணா. அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பினை போன்று எல்லா திசைகளிலும் பிரகாசமாக விளங்கும் ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது. இருப்பினும் பற்பல மகுடங்கள், கதைகள் மற்றும் சக்கரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகிறது. சோ ஒரு சூரியன் இருந்தாவே நம்ம கண்ணெல்லாம் சுருக்கி இப்போ பார்க்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான சூரியன்களுடைய ஒளி இருக்கிறதுனால அதை சரியா பார்க்க முடியல. ஏன்னா நெருப்பு வேற கொழுந்து விட்டு எரியுது அவருடைய வாய்களிலே இருந்து. சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்க உருவத்தை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. ஆனாலும் எனக்கு என்னென்ன தெரிகிறதுனா நிறைய மகுடங்கள் தெரிகிறது. அதாவது என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் தரித்திருக்கிறது அந்த விஸ்வரூபம் அப்படின்னு இங்க சொல்றாங்க. மகுடங்கள் தெரிகிறது, கதைகள் தெரிகிறது, சக்கரங்கள் தெரிகிறது. சோ இந்த இதெல்லாம் உங்களுடைய ரூபத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு 17 ஸ்லோகம் சொல்லுது. அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீரே. சோ யாரு எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய கோல் எது அப்படின்னா, நம்ம இந்த பிறப்பின் நோக்கம் என்ன, அறிய வேண்டியவர் யார் அப்படின்னா பகவான் தான். சோ எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே. சோ ஆதாரமானவர் அவரே, அழிவற்றவரும் அவரே, பழமையானவரும் அவரே, தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள், இதுவே எனது அபிப்பிராயம் அப்படிங்கிறாரு. சோ பகவான் தன்னைத்தானே இந்த மாதிரி நிறைய டைம் சொல்லியிருக்கிறாரு. நானே ஆதாரம், நானே அழிவற்றவன், நானே அகிலங்களுக்கெல்லாம் இறுதி ஆதாரம், நானே பழமையானவன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம பகவான் ஏன் இதை திரும்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எல்லாம் வந்துச்சா அப்படின்னு தெரியல, எனக்கு வந்தது. அப்ப இதுக்கு பதில் பிரபுபாதர் சொல்றாரு, இந்த கலியுகத்து மக்கள் எல்லாமே அவ்வளவு அறிவு படைத்தவர்கள் அல்ல, சிற்றறிவு படைத்தவர்கள், மறதி ஜாஸ்தி. இவங்க தன்னுணர்வை நோக்கி செல்வதற்கு இவங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏனால் இவர்கள் மாயையின் வசப்பட்டவர்கள். அதனால இக்னரன்ஸ்ல இருக்கிறதுனால இவங்களுக்கு திரும்ப 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 அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. அதனாலதான் பகவான் திரும்ப திரும்ப சொல்கிறார். அதையே இப்ப அர்ஜுனரும் இந்த ஸ்லோகத்துல சொல்லி இதுவே எனது அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லிட்டார். 20வது ஸ்லோகத்துல தாங்கள் ஒருவரே என்ற போதிலும் வானம் பூமி மற்றும் இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் எல்லா திசைகளிலும் வியாபித்திருக்கிறீர்கள். வானத்திலிருந்து ஆரம்பிச்சு பூமி வரைக்கும் பரவி இருக்கிறீங்க. ஆனால் நீங்க ஒரே ஒருத்தர் தான்.
ஒரே ஒருத்தர் இப்படி எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணிருக்கிறீங்க. மகாத்மாவே, இந்த அற்புதமான உக்கிர ரூபத்தை கண்டு உலகமும் குழம்பியுள்ளது. சோ ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகிறது அப்படின்னு உள்ளுணர்வு சொன்னோம் இல்லைங்களா? அவங்கனால பார்க்க முடியலன்னா கூட, எல்லாருனாலையும் பார்க்க முடியலன்னா கூட, அவங்களுடைய உள்ளுணர்வுனால பயந்துகிட்டு அவங்க இந்த 3 உலகமுமே குழம்பி போயிருக்கிறது. தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணடைந்து உம்மில் புகுந்து கொண்டுள்ளனர். தேவர்கள் எல்லாம் பயந்து அங்க இங்கேயும் ஓடுறாங்க. அவர்கள் பகவானை பிரார்த்தனைகள் செய்து கொண்டே பகவான் கிட்ட சரணடைகிறார்கள். அவர்களில் சிலர் அச்சமுட்டு கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர். மகரிஷிகளும் சித்தர்களும் அமைதி அமைதி என்று கதறியபடி வேத மந்திரங்களை பாடி உம்மிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அப்படின்னு இந்த 21வது ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. அடுத்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா. 23, 24 படிங்க மாதாஜி. ஒரு நிமிஷம் மாதாஜி. 23, 23, 24. ரூபம் மஹதே பஹுவக்த்ர நேத்ரம் பகுபாஹுருபாதம் பஹூதரம் பஹுதம் ஸ்ராகராலம் திருஷ்ட்வா லோகா பிரவ்யதிதாஸ்ததாஹம் நபஸ்பிருஷம் தீப்தமநேகவர்ணம் யாதானனம் தீப்த விஷால நேத்ரம் திருஷ்ட்வா ஹி த்வாம் பிரவ்யதிதாந்தராத்மா த்ருதிம் ந விந்தா மிஷமம் ச விஷ்ணு. வலிமையான புயங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்பல பயங்கரமான பற்களை கண்டு தேவர்கள் உட்பட உலகில் உள்ள அனைவரும் குழம்பியுள்ளனர். அவர்களைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன் அப்படிங்கிறாரு. சோ அவருக்கு நிறைய ஆயிரக்கணக்கான முகங்கள் தெரிகிறது, நிறைய கண்கள், அதுக்கு எல்லையில்லாம போய்கிட்டே இருக்கு. அப்புறம் வயிறு தெரிகிறது, கால்கள் தெரிகிறது, சோ கோரமான பற்கள் தெரிகிறது. சோ அதனால தேவர்களும் மனிதர்களும் எல்லா ஜீவராசிகளும் அர்ஜுனன் உட்பட எல்லாருமே குழம்பி போயிருக்கிறார்கள். எங்கும் நிறைந்த விஷ்ணுவே, வானத்தை தொடும் உமது பற்பல ஒளிரும் நிறங்கள், திறந்த வாய்கள் மற்றும் பிரகாசிக்கக்கூடிய விலாசமான கண்களுடன் உம்மை நான் காணும் போது எனது மனம் பயத்தினால் குழம்புகிறது. எனது மனத்தின் சமநிலையை தக்க வைப்பது இனிமேல் என்னால் இயலாது அப்படிங்கிறாரு. சோ பகவான் கிட்ட, விஷ்ணுவே, வானத்தை தொடுகிறீர்கள், சோ நிறைய நிறங்கள் தெரிகிறது, அந்த திறந்த வாய்கள் தெரிகிறது, அந்த விலாசமான பெரிய பெரிய கண்கள் தெரிகிறது. சோ இந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்க்கும் போது எனது மனம் குழம்பி நான் பேலன்ஸை இழந்துடுறேன். சோ அந்த என்னுடைய மனதின் சமநிலையை இழந்து விட்டேன். இனியும் என்னால் இப்படியே உங்களை பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படிங்கிறாரு. அடுத்தது பிரபு. மாதாஜி இப்போ 26, 27 படிங்க ஃபர்ஸ்ட். அமீச்சத்வான் திருதராஷ்டிரஸ்ய புத்ராஹ சர்வே சஹைவா வணிபால சங்கைஹி பீஷ்மோ த்ரோண சுதபுத்ரஸ்ததாசௌ சஹாஸ்மதீயைர் அபியோத முக்யைஹி வக்த்ராணி தேத்வரமாணா விஷந்தி தம்ஷ்ராகராலாணி பயானகாணி கேசித் விலக்னாம் தசனாந்தரேஷு சந்த்ருஷ்யந்தே சூர்நிதைருத்தமாங்கைஹி யதா நதீனாம் பகவோம்புவேகாஹ சமுத்ரம் ஏவாபி முகாத்ரவந்தி ததாதவாமி நரலோக வீரா விஷந்தி வக்த்ராண்யபிஜ்வலந்தி. ஹரே கிருஷ்ணா. தனது கூட்டத்தைச் சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரரின் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணர் மற்றும் தனது முக்கியமான வீரர்களும் உம்முடைய வாய்க்குள்ளே விரைந்து நுழைகின்றனர். அவர்களில் சிலர் உமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதையும் நான் காண்கின்றேன். திறந்த வாய்கள்னு சொன்னார் பாத்தீங்களா, நிறைய வாய்கள் அப்படி திறந்திருக்கு. அந்த பகவானுடைய அந்த திறந்த வாய்களுக்குள்ளே இந்த கௌரவ படையைச் சேர்ந்த மன்னர்கள்
திருதராஷ்டிரருடைய எல்லா புதல்வர்களும் எப்படி வந்து ஒரு கடல் வந்து ஆறுகள் வந்து கடல்ல வந்து சேர்றதோ அந்த மாதிரி ஆறுகள் எப்படி பாய்ந்து கடலுக்குள்ள போற மாதிரி இவங்க எல்லாம் எப்படி லைனா போய்கிட்டே இருக்கிறார்கள் பகவானுடைய வாய்க்குள்ள. யாரு? கௌரவர்களுடைய புத்திரர்கள். கூடவே யாரெல்லாம் போறாங்க? பீஷ்மர் போகிறாரு, துரோணாச்சாரியார் போகிறார், கர்ணன் போகிறார். அது மட்டும் கிடையாது, இவர்கள் படையை சேர்ந்தவர்களும் பாண்டவ படையை சேர்ந்தவர்களும் வந்து வீரர்களும் வந்து அவர்கள் வாய்க்குள்ளே வந்து நுழைந்து போகிறார்கள். ஒரு ஆறு எப்படி கடலுக்குள்ள நுழையுமோ அந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து அவருடைய பற்களுக்கு இடையே வந்து மாட்டிக்கொள்கிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள். அதையும் நான் காண்கின்றேன் அப்படின்னு பகவான் கிட்ட வந்து சொல்றாரு. அர்ஜுனர் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல அததான் சொல்றாரு. இந்த மாவீரர்கள் அனைவரும் உங்களுடைய எரிகின்ற வாய்க்குள், அந்த வாய் திகுதிகுன்னு எரிஞ்சிட்டு இருக்குது, இவங்க வந்து அப்படியே வாய்க்குள்ள வந்து நுழைகிறார்கள். இதுதான் வந்து இந்த 3 ஸ்லோகங்களும் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து 32 மாதாஜி. ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா பிரபு? இல்ல 32 வாசியம். மாதாஜி 32. அதான் மாதாஜி படிக்கிறேன். ஸ்ரீ பகவான் உவாச்ச காலோஸ்மி லோக க்ஷயக்ருத் பிரவருத்தோ லோகான் சமாஹர்த்தும் இஹ பிரவருத்தः ருதே வித்வான் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவ ஸ்திதா பிரத்யநீகேஷு யோதாः. ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், காலம் நான், உலகங்களை அழிப்பவற்றில் மிக பெரியவன், எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களை தவிர, அதாவது பாண்டவர்களை தவிர இருதரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களுமே அழிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்மளுக்கு வந்து எத்தனை கோடி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? இதுல பாதி பேர் வந்து இந்த குருட்சேத்திர போர்ல வந்து இப்போ 120 கோடி இல்லையா பாலாஜி பிரபு நம்மளுடைய மக்கள் தொகை உலகத்துல? கரெக்டா நான் சொல்றது? அப்ராக்சிமேட்டா? அது இந்தியன் 120ன்றது இந்தியன் பாப்புலேஷன் இல்ல, மக்கள் தொகை சொல்றேன் பிரபு, மக்கள் தொகை சொல்றேன். அதுல பாதி பேர் வந்து அப்பவே வந்து பாரதம் அப்படின்னு ஒரே கண்டமா தான் இருந்துச்சு. பரத கண்டம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பரதகண்டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அர்ச்சனை பண்ணும் போதெல்லாம் அந்த மாதிரிதான் ஒரே ஒரு குடை கீழே இருந்துச்சு. அப்போ அதுல பாதி பேர் வந்து அந்த போரிலே வந்து அத்தனை கோடி பேர் வந்து அழிக்கப்பட்டார்கள். சோ அப்ப யார் மிஞ்சினது அப்படின்னு கேட்டா பாண்டவர்களை தவிர எல்லா வீரர்களுமே அழிக்கப்பட்டார்கள். புருஷோத்தமரான பகவான் சொல்றார், காலோஸ்மி அப்படிங்கிறார், காலம் நான் அப்படிங்கிறாரு. சோ காலமும் நான் தான், உலகத்தை வந்து அழிக்கிறதுல வந்து நான் தான் மிகப்பெரியவன். ஏன்னா அவர்தான் வந்து ஊழி ஏற்படுத்தி வந்து இந்த உலகங்களை எல்லாம் வந்து அழிப்பார் இல்லைங்களா? எல்லா மக்களையும் அழிப்பதற்காக ஊழி காலத்திலே எல்லா மக்களும் அழிந்து அவருடைய வயிற்றிலே போய் ஐக்கியமாவார்கள். சோ அந்த அழிப்பதற்காகவே நான் வந்துள்ளேன், உங்களை தவிர மற்ற எல்லா வீரர்களுமே அழிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? முன்னாடியே தெரிஞ்சிருச்சு பாண்டவர்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறது. அப்ப இங்க வந்து என்ன சொல்றார் பகவான்? ஒரு ஸ்லோகத்துல சொல்வார், நான் வந்து அவங்களை எல்லாம் கொன்னுட்டேன் அர்ஜுனா, நீ சும்மா போய் அவங்கள வந்து போர் செய்து அவங்க எல்லாம் செத்த பாம்பை அடிச்சு பேர் வாங்கிட்டு வர்ற மாதிரிதான். நான் அவங்களை எல்லாம் ஆல்ரெடி நீ கொன்னுட்டேன். ஏன்னா போர் செய்ய மாட்டேன் அர்ஜுனர் சொல்லிட்டு இருந்தாரு இல்லைங்களா, அடம் பிடிச்சு நின்றுட்டு இருப்பாரு கிருஷ்ணர் கிட்ட. அப்ப வந்து ஒரு இதுல சொல்லுவார், நான் ஆல்ரெடி அவர்கள் எல்லாம் அழித்து விட்டேன், அவர்கள் எல்லாம் இறந்து போனவர்கள், அதனால நீ சும்மா போய் பேருக்கு செத்த பாம்பு அடிச்சு பேர் வாங்கிட்டு வர்ற மாதிரி நீ அவங்கள போய் சண்டை போட்டு நீ வந்து பேர் வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவார். அந்த மாதிரிதான் இப்ப வந்து இதுவும் ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார். எல்லாருமே வந்து அந்த வாய்க்குள்ளே போறதுனால இவர்கள் எல்லாம் அழிய போகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பிரபு. தஸ்மாத்வம் உத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம் மயைவைதே நிஹதா பூர்வமேவ நிமித்த மாத்ரம் பவ சவ்யசாச்சின். ஹரே கிருஷ்ணா. பாருங்க, இந்த விஸ்வரூபத்துல இது வந்து பயமே இல்லாம பார்க்க முடியுது இந்த விஸ்வரூபம்.
நீ இதுக்கு முன்னாடி உள்ள பிக்சர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கும். எத்தனை தலைகள் தெரிகிறது பாருங்க, லைனா போய்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் பாருங்க நிறைய தலைகள் போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அவர் வந்து நிறைய ஆயுதங்களை, விதவிதமான ஆயுதங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். சோ இந்த மாதிரி நிறைய வந்து அவருடைய உடம்பிலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அர்ஜுனர் பார்க்கிறார். சோ எனவே எழுந்து போரிட தயாராகு, உமது எதிரிகளை வென்று புகழுடன் வளமாக அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே சவ்யசாட்சியே, போரில் ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுவாயாக. சோ நீ வந்து சும்மா நீ அதான் சொன்ன பாத்தீங்களா, சித்தப்பாம் படிச்சு பேர் வாங்கிக்கோ அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி இவங்க எல்லாம் கொன்னுட்டேன், இவங்க எல்லாம் மரணம் அடைந்தவர்கள் அப்படிங்கிறாரு. இங்க ஒரு 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 பேர் சொல்றாரு பாருங்க, சவ்யசாட்சியே அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, அர்ஜுனரை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்கிறார். அவர் வந்து மிகச்சிறந்த வில்லாளி. இவன் வந்து இருட்டுல கூட வந்து குறிதவறாமல் எய்யக்கூடியவர் இவர். அதுவும் கிடையாது, 2 கையினாலேயுமே வந்து அவரால வந்து அம்பு வீச முடியும். அதனால அந்த பட்ட பெயர் அவருக்கு இருக்கிறது. சவ்யசாட்சியே உங்களுக்கு கொஸ்டின்ல வந்தாலும் வரலாம். சோ அதுக்காக நான் இப்படி சொன்னேன். அடுத்தது 34 and 35. Yes, Mataji. Tronam cha Bhishmam cha Jayatradam cha Karnam dadanyan abhiyoda veeran maya hadam svam jahima vyadishta yudyasva jeta sirane cha sabatnan. Sanjaya uvacha edat shrutva vachanam keshavasya कृताञ्जलिर्वेपमाना किरीटी नमस्कृत्वा भूय एवाह कृष्णं सगद्गदं बीत प्रणम्य. हरे कृष्ण. துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் மற்றும் இதர மாவீரர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் அழிக்கப்பட்டு விட்டனர். சோ இவங்களை எல்லாம் நான் ஆல்ரெடி கொன்னுட்டேன். எனவே அவர்களை கொல்லுவதால் நீ கவலைப்பட வேண்டாம். எனவே போரிடுவாயாக, வெறுமனே போரிடுவாயாக. உனது எதிரிகளை நீ போரில் வீழ்த்திடுவாய் அப்படின்னு பகவான் சொல்லிட்டாரு. சோ அடுத்த ஸ்லோகத்துல திருதராஷ்டிரரிடம் சஞ்சயன் கூறினார். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யாரு? சஞ்சயன். எங்க உட்கார்ந்து? ஹஸ்தினாபுரம் அரண்மனையிலே உட்கார்ந்து. இப்போ அவர் வந்து திருதராஷ்டிரர் கிட்ட சொல்றார், மன்னா, முழுமுதற் கடவுளிடமிருந்து இத்தகு உரையை கேட்ட அர்ஜுனன் கூப்பிய கரங்களுடன் நடுங்கியபடி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கினான். மிகுந்த பயத்துடனும் குரல் தழுதழுத்த வண்ணம் அவர் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு கூறத் தொடங்கினான். சோ கூப்பிய கரங்களோட வந்து அர்ஜுனர் வந்து பகவான் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறார். இப்போ என்ன பேசுறார் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. Yes, Mataji. Arjuna uvacha स्थाने हृषिकेश तव प्रकीर्त्या जगद्बृहृष्यत्यनुरज्यते च रचांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्गाः कस्माच्च तेन नमैरन्महात्मन् करीयसे ब्रह्मणोऽव्याधिकर्त्रे अनंत देवेश जगन्निवास द्वम् अक्षरं सत् असत् तत्परं यत्. हरे कृष्ण. அர்ஜுனன் கூறினான், புலன்களின் அதிபதியே, அதாவது ரிஷிகேஷா சொல்றாங்க பாத்தீங்களா. ரிஷிகேஷா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புலன்களின் அதிபதியே, நம்முடைய புலன்களை எல்லாம் வழி நடத்துபவர் அவர்தான். அதனாலதான் ரிஷிகேஷா அப்படின்னு அவருக்கு பேரு. சோ புலன்களின் அதிபதியே, உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகிறது. சோ அவர் வந்து எழுந்து போர் செய் அப்படின்னு சொன்னாலே இவர் வந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார், குரல் தழுதழுக்க. சோ இந்த உலகமே ஆனந்தம் அடைகிறது உங்களுடைய பேரை கேட்பதனாலேயே. அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர். சோ கேட்டு 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 உங்க மேல வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்துருது, ஒரு பற்று வந்துருது. சித்தர்கள் வந்து மரியாதையுடன் உம்மை வணங்கும் அதே சமயத்தில் சித்தர்கள் எல்லாம் வந்து மரியாதையா வந்து அவருக்கு வணக்கத்தை செலுத்துகின்றார்கள். அசுரர்கள் என்ன பண்றாங்க? பயந்து இங்கும் அங்கும் ஓடுகின்றார்கள். சோ இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்றாரு. மகாத்மாவே, பிரம்மாவை விட சிறந்தவரே, நீங்களே ஆதி படைப்பாளர். பிரம்மா அப்படிங்கிறவர் கூட யாரு?
பகவான் கிட்ட இருந்து தோன்றியவர் தான் இல்லைங்களா? அவருக்கும் பிறப்பும் உண்டு, இறப்பும் உண்டு. சோ அவர் வந்து பகவானுடைய ஒரு பார்ட் தான். சரிங்களா? நான் எப்படி தேவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அந்த மாதிரிதான். சோ பிரம்மாவையும் விட நீங்களே ஆதி படைப்பாளர். நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இவ்வளவு நாள் பிரம்மா தான் படைப்பின் அதிபதி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவரை படைத்தவரும் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அது பகவான் தான், ஆதி படைப்பாளர். எனவே அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை ஏன் உங்களுக்கு செலுத்தக்கூடாது? சோ அவங்க வந்து உங்களை ஏன் வணங்கக்கூடாது? எல்லையற்றவரே. சோ பகவான் வந்து அன்லிமிட்டட், லிமிட்லெஸ், தேவர்களின் தேவனே, 30 தேவர்களுக்கும் வந்து தலைவர், அகிலத்தின் அடைக்கலமே. எல்லாரும் இந்த அண்டங்கள் எல்லாருமே அடைக்கலமாகணும்னா உங்ககிட்டதான் வந்து நிக்கணும். நீங்க தான் கதி. சோ நீங்க தான் எல்லாத்துக்கும் அடைக்கலம். தாங்கள் அழிவற்றவர், அவருக்கு வந்து அழிவே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். காரணங்களுக்கெல்லாம் காரணம், அதாவது காசஸ் ஆஃப் ஆல் காசஸ். நம்ம வந்து பிரம்ம சமிகீதை என்ன சொல்கிறது? ஈஸ்வர பரம கிருஷ்ண அப்படின்னு ஆரம்பிச்சு காசஸ் ஆஃப் ஆல் காசஸ் அப்படின்னு முடிக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்லோகம் நம்மளுக்கு தெரியும். சோ அந்த காரணங்களுக்கெல்லாம் காரணம், இந்த ஜடத்தோற்றத்திற்கும் அப்பாற்பட்டவர். இந்த ஜடத்தோற்றத்தை படைக்கிறார், ஆனா தனித்திருக்கிறார். எப்பவுமே அவருடைய ஐடென்டிட்டியை வந்து அவர் லூஸ் பண்றது கிடையாது. சோ இதுதான் வந்து 37வது ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. 38 படிங்க மாதாஜி. எஸ் மாதாஜி. त्वमादिदेव पुरुष पुराणस् त्वमस्य विश्वस्य परं निधानं वेतासि वेद्यं च परं च धाम द्वया ददं विश्वम् अनन्तरूप. हरे कृष्ण. நீரே ஆதி தேவர், புருஷர், மிக பழமையானவர், படைக்கப்பட்ட இந்த உலகத்தின் இறுதி அடைக்கலம், அனைத்தையும் அறிந்தவர், அறியப்பட வேண்டியவரும் நீரே, பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலம் நீரே, எல்லையற்ற ரூபமே, பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் தாங்கள் பரவியுள்ளீர் அப்படிங்கிறாங்க. இதுல எல்லாத்துக்கும் உங்களுக்கு அடைக்கலம் இது அர்த்தம் தெரியும். இங்க வந்து புருஷர் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? பகவான் மட்டும்தான் புருஷர். நம்ம ஜீவாத்மாக்கள்ல வந்து நமக்குதான் இந்த பௌதீக உலகத்திலேதான் ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஜெண்டர் டிஃபரன்சியேஷன் எல்லாம் அங்க நம்ம வந்து பகவான் கிட்ட நமக்கு வந்து நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள், அவர் வந்து பரமாத்மா, அவர் மட்டுமே புருஷர். மத்தவங்க எல்லாருமே வந்து ஒரே இதுதான், ஜீவாத்மாக்கள் தான், ஆத்மாக்கள் தான். அதனாலதான் வந்து நீரே புருஷர் அப்படிங்கிறாரு. அந்த அது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணன். 41, 42 படிங்க. सकेति मध्वा प्रसभं यतुक्तं हे कृष्ण हे यातव हे सकेति अजानदा महिमानं दवेदं मया प्रमादात् प्रणयेन वापि यच्चावहासार्धम् असत्कृतोऽसि विहारशय्यासनभोजनेषु एकोदवाप्यच्युदत् समक्षं दत्क्षामये त्वाम् अहम् अप्रमेयम्. हरे कृष्ण. உம்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல், கிருஷ்ணா, யாதவா, நண்பனே என்றெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும். சோ இவ்வளவு பெரிய உருவத்துல அவர் விஸ்வரூபத்தை காட்டின உடனே இவர் பயந்து போய் பிரார்த்தனைகள் செய்ய ஆரம்பிக்கிறார். அதுல வந்து இதையும் சேர்த்துக்கிறார். நான் வந்து உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், உங்களுடைய பெருமைகள் எல்லாம் தெரியாமல் இருந்தேன். அந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நான் எத்தனையோ நாள் வந்து உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறேன், கிருஷ்ணா, கண்ணா அப்படின்லாம் பேர் சொல்லி நான் கூப்பிட்டு இருக்கிறேன். அதனால வந்து உங்களை வந்து நான் ரொம்ப கர்வத்தோட எல்லாம் பேசி இருக்கிறேன். நான் சாப்பிடும் போது என்னுடைய எச்சில் தட்டிலிருந்து கூட நீங்களும் எடுத்து சாப்பிட்டிருக்கீங்க, நானும் சாப்பிட்டிருக்கேன். என்னுடைய கால்கள் படுத்திருக்கும் போது என்னோட கால்கள் உங்கள் கால் மேல் பட்டிருக்கிறது அப்படின்னு தான் வந்து இருந்திருக்கின்றோம். அதனால வந்து பித்தத்தினாலோ பிரேமையினாலோ ஏதாவது ஒரு காரணத்தினால் நான் வந்து அப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறேன். அதெல்லாம் வந்து நீங்கள் என்னை வந்து தயை கூர்ந்து மன்னித்து விட வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாரு. பொழுதுபோக்கான கேளிக்கையின் போது
ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும் அல்லது உடன் அமர்ந்து உணவருந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன். சில சமயத்துல இதுல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எல்லாம் ரொம்ப சகஜம் இல்லைங்களா, கிண்டலையும் கேலியும் பேசிக்கிறது. அந்த மாதிரி நான் நிறைய டைம் உங்களை தனியா இருக்கும் போதும் பண்ணியிருக்கிறேன், உங்களை கேலி பண்ணி சிரிச்சிருக்கிறேன், அவமரியாதை பண்ணிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போதும் நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். அதனால என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க யாருன்னு தெரியாததுனால நான் இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் செய்திருக்கேன். அதனால என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு இங்க பகவான் கேட்கிறார். சோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப தனித்துவமானது இல்லைங்களா. நம்மள வீட்டுல நம்ம வீட்லயே குழந்தைங்க ஏதாவது நம்ம வேலை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லம்மா எனக்கு வேலை இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, நான் படிக்கணும், எனக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம எந்த வேலை சொன்னாலும் தட்டி கழிப்பாங்க. ஆனா ஒரு ஃப்ரெண்டு இப்ப கூப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், போன் எடுத்து இதோடா வந்துடுறேன்டா, ஒரு 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன்டா அப்படின்வாங்க இல்லைங்களா. இது நமக்கு நடந்திருக்கா இல்லையா, இல்லைங்களா டிவோட்டீஸ்? நம்ம குழந்தைகள் கிட்ட நம்ம இதை அனுபவிச்சிருக்கிறோம். சோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பொசிஷன். அது அதை யாருக்குமே தரமாட்டாங்க. அம்மா அப்பா கூட அதை அந்த இது தரமாட்டாங்க குழந்தைகள். சோ அந்த மாதிரி இருக்கும்போது எஸ் மாதாஜி, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் நடக்கிறதும் ஒரு ஒரு பெரிய சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இப்ப பயந்துட்டார் அர்ஜுனர். இப்படிப்பட்டவர்கிட்டயா நம்ம இப்படி எல்லாம் நடந்துகிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டார். சோ இந்த மாதிரி குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கிறார். அடுத்தது பிரபு ஹரே கிருஷ்ணா. 45 மாதாஜி. மாதாஜி. अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे तत्येव मे दर्शय देवरूपं प्रसीद देवेश जगन्निवास. हरे कृष्ण. இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் என் மனம் குழம்புகிறது அப்படிங்கிறாரு. நான் யாருமே பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் பார்த்திருக்கிறேன் உங்களுடைய கருணையினால. நீங்க எனக்கு அந்த சக்தியை கொடுத்தீங்க உங்களை பார்க்கறதுக்காக. சோ அதை நான் யூஸ் பண்ணி நான் உங்களை பார்த்துட்டேன். அதே சமயத்துல மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. ஆனா இந்த மிகப்பெரிய உருவத்தை பார்த்ததினால் பயத்தினாலே என் மனம் நிலை தடுமாறுகிறது, குழம்புகிறது அப்படிங்கிறாரு. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணையை காட்டி மீண்டும் தங்கள் தெய்வீக சுரூபத்தை காட்டி அருள்வீராக. போதும் பகவானே கிருஷ்ணா, எனக்கு நீங்க விஸ்வரூபத்தை காட்டுனது போதும், நீங்க பழைய மாதிரி உங்களுடைய தெய்வீக ரூபத்துக்கே வாங்க அப்படின்னு, அந்த சாமசுந்தர ரூபத்துக்கே வந்துருங்க அப்படின்னு கருணையை காட்டுங்க அப்படின்னு வேண்டிக்கிறாரு பகவான் கிட்ட. அடுத்தது பிரபு 46 நினைக்கிறேன். எஸ் மாதாஜி. किरीटिनं गदिनं चक्रहस्तम् इच्छामि द्वां द्रष्टुमहं तदैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते. हरे कृष्ण. 48 படிங்க மாதாஜி. ओके माताजी. न वेद यज्ञात्ययनैर्न दानैर् न च क्रियापि न तपोभिरुक्तैः एवं रूप शक्यहं नृलोके द्रष्टुं त्वदन्येन गुरु प्रवीर. 49 படிச்சுவா மாதாஜி. माथे व्यथा मा च विमूढ भावो दृष्ट्वा रूपं घोरं नेत्रं ममेतं व्यपेदपि प्रीतमना पुनस्त्वं दत्येव मे रूपमिदं प्रपश्य. हरे कृष्ण. விஸ்வரூபமே, 1000 கரங்களுடைய இறைவனே,
தலையில் முகுடத்துடனும் கைகளில் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை மலருடனும் விளங்கும் உமது 4 கை உருவில் உம்மை காண நான் விரும்புகிறேன். உம்மை அந்த ரூபத்தில் காண நான் பேராவல் கொண்டுள்ளேன். இப்ப நீங்க பழைய அந்த கருணையான தெய்வீகமான வடிவத்தை காட்டுங்கன்னு கேட்டார் இல்லைங்களா? அவர் எந்த ரூபத்தை சொல்றாருன்னா சதுர்புஜங்களோட இருப்பார் இல்லையா? அந்த ரூபத்தை காட்டுங்க. சங்கு சக்கர கதாஹஸ்தத்தோட இருக்கிற அந்த ரூபத்துல நான் உங்களை காண விரும்புகிறேன். அதுல பேராவல் கொண்டுள்ளேன். அதனால அந்த ரூபத்தை காட்டியருளுங்கள் அப்படின்னு வேண்டாரு. குருவம்ச வீரர்களில் சிறந்தவனே, எனது இந்த விஸ்வரூபத்தை உனக்கு முன் யாரும் கண்டதில்லை. பகவான் இப்ப சொல்றாரு, இப்ப நீ பார்த்துட்டு இருக்கிறியே இந்த ரூபத்தை யாருமே இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த விஸ்வரூபத்தை யாருக்கு காமிச்சிருக்கார்? பகவான் அர்ஜுனருக்கு தான் காமிச்சிருக்கிறார். எனவே வேதங்களை படிப்பதாலோ, யாகங்களை செய்வதாலோ, தானங்கள் தருவதாலோ, புண்ணிய செயல்களாலோ, கடும் தவங்கள் பண்ணுவதாலோ இந்த உலகத்தை ஜட உலகிலே காண்பது என்பது இயலாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இப்ப நீ பார்த்ததோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் யார் என்ன பண்ணினாலுமே சரி, என்னென்ன பண்ணலாம்? வேதங்களை படிச்சாலும் பார்க்க முடியாது, யாகங்கள் செய்தாலும் பார்க்க முடியாது, தானங்கள் தந்தாலும் பார்க்க முடியாது, புண்ணிய செயல்கள் கடும் தவங்கள் என்ன பண்ணினாலுமே இந்த விஸ்வரூப தரிசனத்தை இனிமேல் யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். எனது இந்த கோரமான உருவத்தை கண்டு நீ மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளாய். நீ ரொம்ப குழம்பி இருக்கிற, நீ ரொம்ப பயந்திருக்கிற இந்த மிகப்பெரிய உருவத்தை பார்த்து. சோ இது நீ முடிவு பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ என் பக்தனே, எல்லா குழப்பங்களிலிருந்தும் விடுவாயாக. சோ இப்போ உனக்கு குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து விடும். இப்போ நீ அதிலிருந்து விடுதலை அடைந்து விடுவாய். உனக்கு அமைதியான மனம் இப்போ உனக்கு கிடைக்கும். நீ விரும்பும் உருவத்தை நீ இப்போது காணலாம் அப்படின்னு இங்க பகவான் பதில் சொல்றாரு. அடுத்தது பிரபு 15. சஞ்சய உவாச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேன பூத்வா குணசௌம்ய வபுர்மஹாத்மா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. திருதராஷ்டிரிடம் சஞ்சயன் கூறினான். இப்போ அங்க பார்த்துட்டு இருக்கிற சஞ்சயன் திருதராஷ்டிரிடம் என்ன சொல்றார்? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அர்ஜுனரிடம் இவ்வாறு பேசிய பிறகு 4 கரங்களை உடைய தனது சுய உருவை காட்டினார். இறுதியில் 2 கரங்களுடனான உருவையும் காட்டி அச்சமற்று இருந்த அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார். சோ அந்த விஸ்வரூப தரிசனத்திலிருந்து அவர் அடுத்தது சதுர்புஜ உருவம், அதுக்கு வர்றார். நாராயண ரூபத்துக்கு வர்றார். நாராயண ரூபத்திலிருந்து கடைசியில தன்னுடைய தெய்வீகமான 2 கை ஸ்வரூபத்துக்கு காமிச்சு நீ பயப்படாதே அப்படின்னு அவரை உற்சாகப்படுத்துகிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. அடுத்தது பிரபு 51, 52 படிங்க மாதாஜி. அர்ஜுன உவாச திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன இதானிமஸ்மி சம்வருத்தः சச்சேதா பிரகிருதிம் கதः. ஸ்ரீ பகவான் உவாச சுதுர்தர்ஷம் இதம் ரூபம் திருஷ்டவான் அசியன் மம தேவாப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷனகாங்க்ஷிணः. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரை அவரது உண்மையான உருவில் கண்ட போது அர்ஜுனன் கூறினான், ஓ ஜனார்தனா, மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு எனது மனம் தற்போது அமைதி அடைந்துள்ளது. நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன். சோ அவர் விஸ்வரூப தரிசனத்தை மறைச்சிட்டு அவருடைய 4 கை நாராயண ஸ்வரூபத்தை காமிக்கிறார். அதுக்கப்புறமா திவ்யமான 2 கை ஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறமா, ஜனார்தனரே, உங்களுடைய இந்த அழகான உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் என் மனசு இப்போ அமைதியா இருக்குது. இப்போ என்னுடைய மனசு ஒரு நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, இப்போது நீ பார்க்கும் எனது இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரியதானது. பிரியமான இந்த உருவத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் எப்போதும் நாடுகின்றனர். சோ இந்த உருவத்தை பார்ப்பதற்காக
எல்லாருமே வந்து தேவர்கள் கூட எப்போதுமே வந்து விரும்புகின்றார்கள், பார்ப்பதற்கு அவர்கள் ஆவலாக இருக்கின்றார்கள் அப்படின்னு எந்த ரூபத்தை? பகவானுடைய அந்த திவ்யமான 2 கை சொரூபத்துல இல்லைங்களா? மத்த அந்த விஸ்வரூபத்தை எல்லாம் பார்த்தா ரொம்ப பயந்துருவாங்க. சோ எல்லாருமே பார்ப்பதற்கு பிரியமாக இருப்பத யாரு பிரியமான அந்த ரூபத்தை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம இங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பிரபு. भक्त्याद्व अनन्यया शक्य अहं एवं विदोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च दत्वेन प्रवेष्टुं च परन्तप. हरे कृष्ण. எனதன்பு அர்ஜுனா, உன் முன் நிற்கும் என்னை கலப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இதுபோன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் ரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும். சோ பகவான் கிட்ட பாருங்க, இதுதான் வந்து திரிபங்கி ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானுடைய இந்த ரூபம் தான் திரிபங்கி ரூபம். இங்க 3 இடத்துல வளைவுகள் இருக்கும், இங்க கழுத்துல கால்ல. சோ 3 இடத்துல வந்து வளைவுகள் இருக்கிறதுனால திரிபங்கி அப்படின்னா 3 இல்லைங்களா? வளைவு, 3 வளைவுகள் உள்ள இந்த ரூபம் சியாம சுந்தர ரூபம். சோ எனது அன்பு அர்ஜுனா, உன்முன் நிற்கும் என்னை எப்படி வந்து காண முடியும் அப்படின்னா, களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே என்னை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு. அதுவும் நம்மனால பார்க்க முடியாது, பகவானுடைய கருணை இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு அவருடைய தரிசனம் கிடைக்கும். இந்த வழியில் மட்டுமே உண்மையின் ரகசியங்களில் உன்னால் நுழைய முடியும். சோ பக்தி தொண்டு மட்டும்தான் ஒரே ஒரு வழி. அதுவும் தூய்மையான பக்தி தொண்டு, களங்கமற்ற அனன்ய பக்தி செய்வதன் மூலமாக மட்டும்தான் பகவானை வந்து நாம் நினைவில் கொள்ள முடியும். பகவானை வந்து பகவானுடைய கருணை இருந்தால் நமக்கு வந்து அவர் வந்து பார்வை, அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. அடுத்தது பிரபு படிங்க மாதாஜி. मत्कर्म क्रोन् मत्परमो मद्भक्त संगवर्जितः निर्वैर सर्वभूतेषु यशमामेति पांडव. हरे कृष्ण. இது வந்து பகவத்கீதையின் சாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை. அர்ஜுனா, எவனொருவன் எனது தூய பக்தி உள்ளானோ, கற்பனைகளின் களங்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு உள்ளானோ, யார் வந்து பலநோக்கு செயல்கள் எதுவுமே செய்யாம அவங்களுடைய மனசை வந்து பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த பௌதிகத்துல எந்த ஆசையும் பற்றுமே கிடையாது. சோ அவங்க வந்து பகவானை திருப்தி செய்வதற்காக மட்டுமே வாழ்கிறார்கள். அப்படி இருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க. சோ அந்த கற்பனைகள் இருந்தால் ஆசை வரும், ஆசை வந்தால் பற்று வரும், பற்று வந்தால் அது கிடைக்கலன்னா கோபம் வரும். அந்த சைக்கிள் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மனக்கற்பனைகளே வந்து இவங்களுக்கு கிடையாது. இதுல இருந்து முற்றிலும் வந்து விடுபட்டு இருக்கிறார்கள். சோ யாரெல்லாம் வந்து எனக்காக, என்னுடைய திருப்திக்காக செயல்படுகிறார்களோ, என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக வைத்திருக்கிறார்களோ, என்னை வந்து அடைவது மட்டுமே வந்து பகவான் நம்ம மக்களுடைய கோலா இருக்கணும். அந்த மாதிரி யார் நினைச்சிட்டு வாழ்கின்றார்களோ அவர்கள், அது மட்டும் கிடையாது, எல்லா உயிர்களிடத்திலும் வந்து பாசமா இருக்கணும், நண்பனாக நினைக்கணும். அந்த மாதிரி யார் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே வந்து என்னை வந்து அடைகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. அதாவது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிளா கிருஷ்ண கர்மம் மட்டுமே செய்யணும். அது என்ன கிருஷ்ண கர்மம்? அதாவது கிருஷ்ணருடன் தொடர்புடையதை மட்டுமே செய்ய வேண்டும். கிருஷ்ணருடன் தொடர்பு இல்லாத எதுலையுமே நம்ம வந்து ஈடுபடக்கூடாது. கிருஷ்ணருக்கு தொடர்பு இல்லாதவர்களோட தொடர்பு வச்சுக்கிறது கூட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. சோ அது என்ன அப்படின்னு கேட்டா, பற்று இருக்கவே கூடாது. பற்று ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேல வந்து நம்முடைய இந்த பௌதீக பற்றுக்களை எல்லாம் குறைத்து விட்டு நம்ம வந்து அந்த பற்றுக்களை எல்லாம் பகவான் மேல வச்சுடணும். பற்று இருக்கக்கூடாது. பிரசாதம் மட்டுமே உண்ண வேண்டும். பகவானுக்கு படைச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து பிரசாதமா எடுத்துக்கணும். சோ கிருஷ்ணருக்காக நம்மனால கோயில் கட்ட முடியாது. ஆனா பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் அங்க என்னென்ன சேவைகள் செய்யணுமோ அங்க வந்து துளசி செடிகளை நட்டு கொடுக்கலாம். அந்த நந்தவனத்தை வந்து ஏற்படுத்தி அதை மெயின்டைன் பண்ணலாம். பூக்கள் கட்டி கொடுக்கலாம். அங்க சமையலுக்கு வந்து என்னென்னலாம் செய்ய, காய்கறிகள் வெட்டி கொடுப்பது, பாத்திரங்களை வந்து சுத்தம் செய்து கொடுப்பது, கோயிலை வந்து துடைத்து பெருக்கி சுத்தமாக வைத்திருப்பது, இதுதான்
இதுதான் வந்து கிருஷ்ண கர்மம். இந்த மாதிரி வந்து கிருஷ்ண கர்மம் செய்ததுனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பக்தி பெருகும், பக்தி தொண்டு செய்கின்றோம். எப்படி வந்து பத்திரம் புஷ்பம் பழம் தோயம், எப்படி வந்து அந்த பக்தியை வந்து எப்படி பெருக்கிக்கிறது அப்படி நானே வந்து சொல்லி தருவேன், நானே வழிகளை காட்டுவேன் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா. என்ன தேவை நம்மளுக்கு? உண்மையான பக்தி, உண்மையான அன்பு, இது ரெண்டுமே இருந்தால் போதும், பகவானே நம்மை வழிநடத்தி கூட்டிக் கொண்டு செல்வார். சோ இதுதான் வந்து கிருஷ்ண கர்மம் என்பது. சோ இந்த ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு பகவத்கீதையின் சாரம், எப்படி பகவான் மீது பக்தி செலுத்துவது அப்படிங்கறத வந்து ரொம்ப நன்றாக விளக்கி கூறுகிறது. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து அடுத்தது சொல்ல காமிங்க பிரபு, ஸ்லைடு என்னன்னு பார்க்கலாம். இது வந்து சுருக்கம். மாதாஜி நீங்க அந்த ஸ்லோகம் சொல்லி முடிச்சுக்கோங்க மாதாஜி. கோதை மாதாஜி இருக்கீங்களா? இருக்கேன் மாதாஜி. கடைசி. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விஸ்வரூப தர்ஷன யோகः ஏகாதசயோऽध्यायः. ஓம் ஹரயே நமः. ஓம் ஹரயே நமः. ஓம் ஹரயே நமः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே கிருஷ்ணா. இதுல வந்து அத்தியாயம் சுருக்கம் பார்த்திடலாம். அர்ஜுனர் வந்து தனது உம்முடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டும்படி பகவானிடம் வேண்டுகிறார். அப்ப வந்து திருஷ்டும் இச்சாமி தே ரூபம் அப்படிங்கிறது முக்கியமான சொல். பகவான் கிருஷ்ணர் தனது உலகளாவிய வடிவத்தை பற்றி விவரிக்கிறார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வந்து அர்ஜுனனுக்கு அதை வந்து காமிக்கிறார். அப்போ அர்ஜுனனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அநேகத பூத தர்சனம் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை. யூனிவர்சல் வடிவத்தின் அனுபவம், அதை பார்த்தவுடன் அர்ஜுனனுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு 15 to 31 வரைக்கும் பாக்குறோம். கிருஷ்ணருடைய பதில், அவர் வந்து கேட்கிறார், இவர் வந்து பதில் சொல்றார். சோ என்னென்னலாம் கேட்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ அர்ஜுனர் வந்து பயந்து போய் புலம்பி போய் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் வந்து ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார், பிரார்த்தனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கிருஷ்ணரை வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன தேவை? தூய பக்தி தேவை. அது எப்படி செய்யணும் அப்படின்னா கிருஷ்ண கர்மம் செய்யணும். பக்தியா து அனன்யா சக்யா. சோ அனன்ய பக்தி செய்வதன் மூலமாக பகவானுடைய கருணையினாலே பகவானை வந்து நாம் வந்து தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த 11வது அத்தியாயத்திலே தெரிஞ்சுக்கிட்டோம். ஹரே கிருஷ்ணா. பிரபு ஸ்டாப் ஷேர் பண்ணிருக்கோம், ரெக்கார்டிங் கூட ஸ்டாப் பண்ணிருக்கோம்.